அடுத்து வாழ்வில் வெற்றி பெறு என்ற தலைப்பில் ஐயாவை சிறப்புரை வழங்க அழைக்கிறேன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்க. குரு வாழ்க, குரு மனித குலம் உய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர் பெருமக்களை இன்று நம்மோடு சூட்சுமமாய் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கி, அறிவை சிறந்த அறிஞர் பெருமக்களே, அன்பும் கருணையுமான இறைவனின் திருவுருவங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த இனிய மாலை வேளையில வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு அருளிய தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு உரிய வழிகளை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வாழ்வில் வெற்றி பெற வழிகள்னு கூட அவங்க கொடுக்கல. வாழ்வில் வெற்றி பெறு ஆர்டர் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜெயிச்சிருங்க, வந்திருக்க எல்லாரும் என்ன செய்ய சொல்லிட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிருங்க, யோ ஆல்ரெடி வின், வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போலவே கொடுத்துட்டாங்க. ஸோ வாழ்வில் வெற்றி பெறு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். யாருமே தோற்று போகிற வாழ்க்கை வாழணும்னு யாருமே நினைக்கல. இப்போ வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வாழ்வு, வெற்றி, பெரு, இந்த மூணையும் தனித்தனியாக பார்க்கணும். முதல்ல வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை வெற்றிகரமாக வாழ்றதுக்கு ஏதாவது வழியை பார்க்கலாம், அப்புறம் வெற்றிகரமாக வாழலாம். நிறைய பேருக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக நாமெல்லாம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக யார்ட்டையாவது மனுஷன்னா என்னங்க அப்படின்னா, மனசு இருக்கிறவங்க மனுஷன் அப்படின்னு, மனம் இருக்கிறவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் இருக்கிறவர்கள் மனிதர்கள் சரிதான். ஆனால் மிருகங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா? அதுக்கும் இருக்கதானே செய்யுது இல்லைங்களா? நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், அது நம்ம வந்த உடனே வாழாட்டிக்கிட்டு வருதுல்ல, நம்மளை அடையாளம் கண்டு கொண்டு வாழாட்டிக்கிட்டு வருது. தேவையில்லாத ஆளுன்னா பொடைச்சி வளர்ட்டுது. அப்போ அதுக்கு ஏதோ மனசு இருக்க போய் தான் அதெல்லாம் வேலை செய்யுது. அப்போ மனம் இருக்கிறவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. மிருகங்களுக்கு மனம் உண்டு. அப்போ மனிதனுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னம்னா, மனம் யாருக்கு இதமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதர்கள். மனம் யாருக்கு இதமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாமியார் ஒருத்தர் திருமையில உட்காந்துருக்கிறார். அந்த பக்கம் நிறைய பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்து அவர் கமெண்ட் பண்றாரு. நம்ம இந்த வாழ்வில் வெற்றி பெறுன்னு சொல்ற மாதிரி அவர் வேற மாதிரி கமெண்ட் பண்றாரு. அதோ ஒரு நரி போகிறது அப்படின்றார். ஒரு மனுஷன் போற மாதிரி நரி போகுதுங்கிறார். இன்னொருத்தர் போறாரு, இதோ நாய் போகிறது அப்படிங்கிறார். இன்னொருத்தர் போறாரு, இதோ புலி போகிறதுங்கிறார். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அந்த சமயம் ராமலிங்க சுவாமியார் வள்ளலார் போறாரு. அப்ப அவர் பார்த்து இதோ ஒரு மனிதன் செல்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதன் என்பவன் எப்படி இருக்கணும்னு அவங்க அடையாளம் சொல்றாங்கன்னா, யாருக்கு மனம் இதமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மனிதர்கள். அப்ப அவர்கள் தான் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாழ்க்கைனா முதல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இருந்துட்டு போவாங்க, சிலர் மட்டுமே வாழ்ந்துட்டு போவாங்க. இருக்கிறது வேற, வாழ்றது வேற. ஒரு கல் இருக்குது, அதை தூக்கி போட்டோம்னா போயிடுச்சு. மரம் இருக்குது, அது கீழே சாஞ்சிருச்சுன்னா போயிடுச்சு. சேவை இருக்குது, உடஞ்சிருச்சுன்னா போயிடுச்சு. ஆனா மனுஷனும் அதே மாதிரி இருக்கணுமா? அப்ப இருத்தல் வேறு, வாழ்தல் வேறு. இருத்தல் வேறு, வாழ்தல் வேறு. இருத்தல்னா என்ன? பிறந்தோம், இருக்கிறோம், செத்து போயிடுறோம், இது இருத்தல். வாழ்தல்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையை இதமாக வாழ்ந்து நம் மறைவிற்கு அப்புறம் நாம பேர் நிலைத்தால் அதான் வாழ்தல் சொல்றாங்க. நான் பாரதியார் சொல்லும் போது, சாதாரண மனிதர்களை பார்த்து பாரதியார் சொல்றாரு,
தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாழ பல செய்திகள் செய்து நரை கூடி கிள பருவம் ஏறி கொடு கூற்றுக்கு இறையன மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாங்க. அதெல்லாம் எதை சொல்றாரு? அந்த மாதிரி இருந்தா வீழ்தல்ங்கிறார், வாழ்தல் சொல்லலாம். எப்படி இருந்தா தேடி சோறு நிதம் தின்று தினம சாப்பிட்டுட்டு 3 வேளையோ 4 வேளையோ எத்தனை வேளையோ சாப்பிட்டு பல சின்ன சின்ன கதைகள் பேசி என்ன கதை பேசுவான்? உனக்கு தெரியுமா இந்த அவங்க வீட்டில் அந்த பிரச்சனையா, நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பேச மாட்டோம். பக்கத்து வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் அதை பேசிட்டு இருப்போம். தேடி சோறு நிறம் என்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடனே இதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம்? எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு இருக்கோம். சம்பளம் நிறைய கொடுத்தாலும் இன்னும் பத்தலைன்னு கவலை, நிறைய சம்பளம் இருந்தாலும் ஓவர் டைம் இல்லைன்னு கவலை, ஓவர் டைம் இருந்தாலும் வெளியில போக முடியலைன்னு கவலை, எதையாவது ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. மனம் வாடி துன்பம் மிக உடனே பிறர் வாழ பல செய்கைகள் செய்து எப்படியாவது மற்றவனை கஷ்டப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுறது. அவனுக்கு வேணும்டா, அவன் செஞ்சதுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு பிறர் படும் துன்பத்தை பார்த்து ஆனந்தப்படுவது. பிறர் வாழ பல செய்கைகள் செய்து நடை கூடி கிலோ பருவமே வயசாகி போய் ஒரு கூற்றுக்கு இறையா மாறி செத்து போறது. அதெல்லாம் என்ன சொல்றாரு பாரதியாரு? அப்படி வாழ்றவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? சில வேடிக்கை மனிதர்கள் அப்படிங்கிறார். வேடிக்கை மனிதர்கள் யாருங்க? கோமாளிகள். அந்த மாதிரி இருத்தல் வாழ்தல் அல்ல, அது வீழ்தல் அப்படிங்கிறாங்க. அப்ப வாழ்தல் அப்படின்னா என்ன? வேற மாதிரின்னு சொல்றாரு அவர். அந்த மாதிரி வீழ்கிற மாட்டேன் நான் அப்படிங்கிறார் பாரதியார். அதே வாசகங்களை மகரிஷி பயன்படுத்துறாங்க. தின்று திரிந்து உறங்கலாம் பிறந்தோ. அவர் தேடி சோறு நிதம் தின்றுனாரு, அதே பயன்படுத்துறாரு. தின்று திரிந்து உறங்கலாம் பிறந்தோம். இந்த தின்றுங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துவாங்க? நீ தின்னுட்டியா அப்படின்னு கேட்போமா? நம்ம பசியாட்டிங்களான்னு கேட்போம், சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், அப்படிதான் கேட்போம். இல்ல தின்னுட்டியான்னு கேட்பீங்களா? அப்படிதான் கேட்போம். எப்படி கேட்போம்? பசியாட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படிதான் கேட்போம். அந்த தின்னுங்கிற வார்த்தை யாருக்கு பயன்படுத்துவோம்? அந்த நாய்க்கு கொஞ்சம் போட்டு 10 மினிட் போட்டோம் சொல்லுமா? நான் சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. நானா பேசிட்டு இருக்க கூடாது, நீங்களும் கொஞ்சம் பேசணும். அப்பதான் நீங்க இங்க இருப்பீங்க. எதுக்கு அப்பப்ப கேள்வி கேட்கறதுன்னா, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் வீராவேசமா. நீங்க ஆளுநட்டு கேட்பீங்க, உங்க மனசெல்லாம் எங்கேயாவது போயிடும். ஆனா அப்பப்ப கேள்வி கேட்க உங்களுக்கு கொஞ்சம் உட்கார வச்சுக்கிறது தான். அப்ப பிற உயிரினங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தின்றுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த வார்த்தையை 2 மகான்களும் பயன்படுத்துறாங்க. பாரதியாரும் பயன்படுத்துறாரு, வேதாத்திரி மகர்ஷியும் பயன்படுத்துறாரு. தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம். அதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். ஒரு தினம் சாப்பிட்டு தூங்கிட்டு செத்து போறதுக்காக பிறந்திருக்கோம். அவர் கேட்கிறாரு, மிருகங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன வித்தியாசம் மிருகத்துக்கு நமக்கும்? என்ன வித்தியாசம்? நானும் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், கொஞ்சம் பேசுங்க. என்னாச்சு? என்ன வித்தியாசம் மிருகங்களுக்கு நமக்கும்? நமக்கு எத்தனை அறிவு, அதுக்கு எத்தனை அறிவு? யாருக்கு தெரியுது? நமக்கா மிருகத்துக்கா? மிருகத்துக்கு. ஓகே, வெரி குட். நமக்கு 6 அறிவு இல்லையா? ஆமா இல்லையா? 6 அறிவு. வெரி குட். 6வது அறிவு என்னங்க? பகுத்தறிவு. வெரி குட். பகுத்தறிவு என்னங்க? எல்லாரும் பகுத்தறிவுனா என்ன ஆராய்கிறது? நல்லது ஆராய்ந்து எதை செய்யறது? நல்லா செய்யறதா கெட்டா செய்யறதா? நல்லதா செய்யறது. சரி, அப்படி வச்சுக்குவோம். ஆக்சுவலா பகுத்தறிவுங்கிறது வேற அர்த்தம் இருக்குங்க. ஆனா ஜென்ரலா நம்ம இப்படி வச்சுக்குவோம். நீங்க சொன்னதே வச்சுக்குவோம். நல்லது கெட்டது ஆராய்ந்து நல்லதை செய்யறது அப்படின்னு. இப்ப நாம தினமும் காலையில எந்திரிக்கிறோம். காலையில எந்திரிச்சு டாய்லெட்லாம் போயிட்டு உடற்பயிற்சி செய்யறோம். ஆமாவா இல்லையா? தியானம் பண்றோம். ஆமாவா இல்லையா? காபி குடிக்கிறோம். ஆமாவா இல்லையா? தியானம் பண்ணல, உடற்பயிற்சி பண்ணல, காபி குடிக்கிறோம். ஆமாண்ணா. தியானம் உடற்பயிற்சி நல்லதா, காபி நல்லதா? எது நல்லதுங்க?
மத்தியான உடற்பயிற்சி தான் நல்லது இல்லையா? காஃபி ஆக்சுவலாக நல்லது இல்லை. ஆனால் நம்ம கரெக்டாக எதை தான் செய்கிறோம்? நல்லதை செய்யல, கெட்டதை செய்கிறோம். சரி, வீட்டில் நாய் வளர்க்குறோம். அந்த நாய் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யுது? முதல்ல அது என்ன செய்யுது தெரியுமா? பார்த்துருந்தீங்கன்னா முன்னங்காலம் முன்னாடி நின்று பின்னங்காலம் முன்னாடி நின்றோம். உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணோம். அப்புறம் உடம்பு ஒரு குளுக்கும். குளிக்கிட்டு அப்படியே ஒரு ரன்னிங் ஓடிட்டு வரும். அப்படியே ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வரும். அப்புறம் ஓரமாக போய் டாய்லெட் போகும். அப்புறமா அது வேற வேலையே செய்யும். அது பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். பசிக்காத சாப்பிடாது. சரிதானே? ருசிக்காக சாப்பிடாது. பசி இருந்தா எதனாலும் சாப்பிடும். பசி இல்லைன்னு வைங்க, எவ்வளவு டேஸ்டா போட்டாலும் அதை ஆட்டம் உட்காந்துடும். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? ஒண்ணு நல்லதுன்னு தெரிஞ்சு செய்ய மாட்டோம், கெட்டதுன்னு தெரிஞ்சு அதையும் செய்யறோம். பசிக்காவும் சாப்பிட்றோம், ருசிக்காவும் சாப்பிட்றோம். இப்ப யாருக்குங்க பகுத்தறிவு இருக்கு? யாருக்கு இருக்கு? சத்தியமா இருக்கா? நமக்கு இருக்கா, அது இருக்கான்ட்டு. சரி, அப்ப பகுத்தறிவுங்கிறது அப்ப அது இல்ல. அது ஒரு வகையான அறிவு, அது சரிதான். ஆனா பகுத்தறிவு என்பது அது அல்ல. பகுத்தறிவுங்கிறது என்ன அப்படின்னா, தன்னை அறிந்து தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை அறிவதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா சில நேரம் நினைப்பாங்க சாமி இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவு நினைப்பாங்க. அது இல்லை. தன்னை அறிந்து தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவனை அறிவதுதான் பகுத்தறிவு. மனுஷன் மட்டும்தான் போய் சாமி கும்பிடுவோம். எங்கேயாவது ஒரு நாய் போய் கடவுளே சாமியை எனக்கு 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு கொடு, நீங்க வேண்டிக்கலாம். எந்த நாயாவது கோயிலுக்கு இருக்கலாம்? எந்த கோழியாவது போய் கோயிலுக்கு இருக்குதா சாமி கும்பிடுறா? ஒன்றும் கிடையாது. மனுஷன் மட்டும் தான் சாமி கும்பிடுவோம். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட என்ன சொல்லுவாங்க? இயற்கையை மதிக்கிறோம். இயற்கை என்பதும் இறைவன் என்பதும் ஒன்றுதான், வேறதான் வேற. அப்ப இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த புலன் இன்பங்களை தாண்டி சிந்திக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தான். அப்ப வாழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, தனக்கென இருப்பவன் இருக்கையில் வீழ்கிறான், பிறக்கென வாழ்பவன் இறந்துமே வாழ்கிறான். இப்ப தான் தனதுங்கிற சுயநலத்தை விட்டு எப்பொழுது கொஞ்சம் பொது நலத்துக்கு வர்றோமோ அப்பதான் வாழ்க்கை மன இத வாழ்க்கையாக மாறுகிறது, மனித வாழ்க்கையாக மாறுகிறது. அப்ப நாம அதை தாண்டி கொஞ்சம் வெளியில வரணும். அப்பதான் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும். அப்ப வாழ்தல் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு பிறகும் கூட நாம் இறந்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கணும். மக்கள் இதே கிடையாது. இப்ப எனக்கு என் பேர் தெரியும், உங்களுக்கு எல்லாம் உங்க பேர் தெரியும் தானே? எங்க அப்பா எனக்கு பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு உங்க அப்பா பேர்லாம் தெரியும். எங்க தாத்தா பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு உங்க தாத்தா பேர்லாம் தெரியும். எங்க தாத்தாவுக்கு தாத்தா பேர் எனக்கு தெரியாது. எங்க தாத்தாவுக்கு தாத்தா பேரு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல? யாருக்கு தெரியும் தாத்தாவுக்கு தாத்தா பேரு? தாத்தாவுக்கு தாத்தா பேரு தெரியாதுல்ல? காந்தி தாத்தா பேரு தெரியுமா? தெரியுமா? தெரியும். ராஜராஜ சோழனை தெரியுமா? புத்தரை தெரியுமா? இயேசுவை தெரியுமா? நபிகளை தெரியுமா? லீக்குவானியை தெரியுமா? இவங்கெல்லாம் யாருங்க? இவர்கள் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கிற வரைக்கும் ராஜராஜ சோழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பைபிள் இருக்கிற வரைக்கும் ஜீசஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மணவளக்கலை இருக்கிற வரைக்கும் வேதாத்திரி மகர்ஷி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் காந்தியடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிங்கப்பூர்ங்கிற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் லீக்குவான் யூ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, சிங்கப்பூர்ங்கிற ஒரு நாட்டினுடைய சரித்திரத்துல அவரது பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு பிறகு நாம மனுஷனா பிறந்ததுக்கு மற்ற மிருகங்களை போல சாப்பிட்டு தூங்கி குட்டியை போட்டு செத்து போயிடுற மாதிரி இல்லாம சொல்லுவாங்க, ஒரு மரத்தையாவது நட்டு வச்சுட்டு போவாங்க. அந்த மரத்து நிலையில ஒரு 10 பேர் இலைப்பாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு பிறகு
நாம் இறந்த பிறகும் நமது பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்தால்தான் அதெல்லாம் என்ன சொல்றாங்க, வாழ்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு என்னன்னா, நானும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யலாம். தனக்கும் நல்லதாய் பிறருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அப்ப நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது செய்யணும். சரி, இப்படி வாழ்றது வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப வெற்றிகரமா வாழ்றதுக்கு என்ன வழி, அந்த வாழ்க்கையை வெற்றிகரமா அடைவதற்கு என்ன வழி? அதற்கு நமக்கு நிறைய கலைகளை கற்றுக்கொள்கிறோம், நிறைய கலைகளை கற்றுக்கொள்கிறோம். சமுதாயத்துக்கு நல்ல சேவை செய்யறோம் அப்படியே வச்சுப்போம். நிறைய போய் சர்வீஸ் பண்ணுறீங்க, என்ன செய்யறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா ஆய கலைகள் 64 கத்தாச்சு, நல்லா சேவையும் செய்யறோம். இந்த உடம்ப நீங்க சரியா பார்த்துக்கலன்னா, உடம்பு போயிருச்சுன்னா, உடம்ப விட்டு உயிர் போயிருச்சுன்னா, நீங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி உடம்ப விட்டு உயிர் போயிருச்சுன்னா, நீங்க எத்தனை கலைகள் கற்றாலும் சரி என்ன ஆயிடுங்க, ஒண்ணும் இல்லாம. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் நம்ம உடம்பு எப்படி இருக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும். இதுதான் பாரதியார் பாரதியார் பெரிய ஞானி. ஆனா அவருக்கு சிறு வயதுல அவர் காசிக்கு போய் ஞானத்தை தேடி காசிக்கு போன போது அந்த காசியில் இருக்கிற ஒரு சிலரோடு தொடர்பு கொண்டு அவருக்கு கஞ்சா குடிக்கிற பழக்கம் வந்துருச்சு. அதனால அவர் உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டார். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், ஆனா உடல் நலம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாரு. நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் முதம் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு அப்படிங்கிறார். நல்லதோர் வீணை, இந்த உடம்பு வீணை போன்றது. வீணை எதனால் செய்யப்பட்டது, நரம்புகளால் கட்டப்பட்டது. அப்ப அந்த நரம்புகளால் கட்டப்பட்ட அந்த வீணை என்கின்ற வாக்கிய கருவி, அந்த நரம்புகள் எவ்வளவு முறுக்கேற்றப்பட்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல இசையை கொடுக்கும். வீட்டுல வீணை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த நரம்புகள் முறுக்கேற்றப்பட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே சுண்டனோட நல்ல நாதம், நல்ல இசை வரும். அந்த நரம்பு தளர்ந்து விட்டா அதை சுண்டனையா டாயின் டாயின் சத்தம் வரும், நல்லா சத்தம் வர. சுபஸ்வரம் அபஸ்வரமா தெரியும். அதே போல இந்த உடம்பு என்பது வீணையை போல, இது நரம்புகளால் கட்டப்பட்டது. உடம்பு முழுக்க கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிக்கிறது, நரம்புகளால் கட்டப்பட்டது. அப்ப இந்த நரம்புகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊக்கமாக டியூனப் ஆகி நல்லா டைட்டா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். நரம்பு தளர்ந்துருச்சுன்னா எல்லாமே தளர்ந்து, எல்லாமே தளர்ந்து. அப்ப இந்த உடம்பு என்பது வீணை போன்று நரம்புகளால் கட்டப்பட்டது. அதை சொல்ற, நல்லதோ ஒரு வீணை செய்ய அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அப்படியே வீணா போட்டுருவோமோ, நிறைய பேர் அப்படிதான் போட்டு இருக்காங்க. வீணா என்னது, தேவையில்லாத சாப்பிட்டு, தேவையில்லாத குடிச்சு, கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கி, பொழுதுமணி டிவியை பார்த்து, தேவையில்லாத எண்ணங்களை நினைச்சு இந்த வீணை போன்ற இந்த உடம்பு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, புழுதியில தூக்கி போட்டு இருப்பாங்க. சொல்ற, நலம்பெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்ட, எனக்கு எல்லா அறிவையும் கொடுத்துட்ட, ஆனா அந்த உடம்பை இப்படி விட்டுட்டியே, வல்லமை தாராதோ, அந்த வல்லமை தார மாட்டேயா, இந்த மானுடம் பயிரோட வாழ்வதற்கு, இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்கு எனக்கு அந்த வல்லமையை தரமாட்டாயான்னு சொல்றாரு. அப்ப அந்த உடல் நலம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியாது. சுவர் இருந்தால்தான் சித்திரை வர முடியும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய அழகிய ஓவியமாக இருந்தாலும் அதை வரைவதற்கு சுவர் என்று ஒன்று வேண்டும். அதே போல நாம் நமது லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த உடம்பு நல்லா இருக்கணும். இந்த உடம்புக்கு ஒரு பேர் உண்டு, மெய் அப்படின்னு பேர். தமிழ்ல இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் என்ன, மெய். மெய் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, என்னது, உண்மை. உண்மை. இந்த உடம்பு உண்மையா, இந்த உடம்பு உண்மையானதா மெய்யானதா? நேற்று இருந்த உடம்பு இன்னைக்கு இல்லை. இந்த உடம்பு என்னைக்கு திரும்ப மண்ணுக்குள்ள போகுதோ தெரியாது. இந்த உடம்பு நிரந்தரம் இல்லை. அப்ப இந்த உடம்பு பொய்யானது. அப்ப பொய்யான உடம்புக்கு ஏன் தமிழ்ல மெய்யின்னு வச்சிருக்காங்க? ஏன் மெய்யின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆன்மா அழிவில்லாதது. நமது ஆன்மா அழிவில்லாதது, அது மெய்யானது, உண்மையானது.
மெய்யான அந்த ஆன்மா, அந்த அழியாத ஆன்மா இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேணும் அப்படின்னா அதை தாங்கி கொண்டு இருப்பதற்கு இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பு இல்லாத ஆன்மா பயன் இல்லை. இந்த உடம்பு இல்லாத ஆன்மா பயன் இல்லை. அப்ப இதை என்ன சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது மெய் இல்ல, ஆனால் மெய்யை தாங்கி கொண்டிருப்பதால் இதற்கு மெய் என்று பெயர். நம்ம வீட்டுல குத்து விளக்கு வச்சிருப்போம். ஆக்சுவலா எது விளக்கு? எதுக்கு விளக்கு? அந்த பாத்திரமா எரியறதா? எரியறதுதான் விளக்கு ஆக்சுவலா. ஆனா அந்த எரியறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அது எது தாங்கிட்டு இருக்கு? இந்த பாத்திரம் தாங்குது. அதனால இதுக்கு பேர் விளக்கு. தான் தமிழ் இலக்கணத்துடைய சிறப்பு. அதே போல மெய்யான ஆன்மாவை, அந்த இறைவனை உணரக்கூடிய பேரான்மாவை உணரக்கூடிய சிற்றான்மாவை, இந்த மெய்யை தாங்கி கொண்டிருப்பதால் இதற்கு மெய் என்று பெயர். அப்ப இந்த மெய்யை, இந்த உடம்ப நாம் எப்படி பார்த்துக்கணும்? நல்லா பார்த்துக்கணும். அதான் அந்த காலத்துல ஒரு மகான் சொல்றாரு, முன்னாடி இந்த உடம்பு படுத்துற பாட பார்த்து, இந்த உடம்பு சும்மா இருக்கிறது இல்லை, சாதாரணமா என்ன படுத்துது? பல பாடுபடுத்துது. நம்மள ஏதாவது போண்டா பார்த்தோன்னே சாப்பிடணும்னு சொல்லுது. சினிமா தியேட்டர்ல மாத்தின உடனே போய் பார்க்கணும்னு சொல்லுது. எதாவது கேட்கணும்னு சொல்லுது. ஏதாவது பண்ணிட்டே இருக்கு இந்த உடம்பு. அப்ப நம்ம தவம் பண்ணணும்னு நினைக்கிறோம். தவம் பண்ண கண்ணாடி கண்ண மூடி உட்கார்ந்தோம்னா தேவையில்லாத வந்து இந்த உடம்பு உள்ள பதிஞ்சு வச்சிருக்கிறது நமக்கு எடுத்து காட்டுறது பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு மகான் என்ன பண்ணாரு, யாராவது இந்த உடம்பு இப்படி படுத்துதுன்னு ரொம்ப கோவப்பட்டு இருந்தார் உடம்பு மேல. எது வரைக்கும்? உடம்பு பத்தி தெரியாத வரைக்கும். சொல்றாரு, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பு மோசமானது நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உடம்பினுள் உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளதான் அந்த இறையாற்றலை உணர்ந்து கொண்டேன். உடம்பில் உருபொருள் கண்டேன். உடம்பில் தெய்வம் இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு உடம்பினை நான் இருந்து இந்த உடம்பை நான் இருந்து நல்லா பார்த்துக்கிறேங்கிறார். அப்ப நம்மளுடைய இந்த உடம்பு என்பது ஒரு வாகனம், ஆன்மாவை சுமந்து கொண்டிருக்கிற வாகனம். அப்ப இதை நாம சரியா வச்சுக்கணும். அப்ப சரியா வச்சுக்கணும்னா இந்த உடம்பை பத்தி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த உடம்பை பத்தி என்ன தெரியும்? கை இருக்குங்க, கால் இருக்குங்க, மூக்கு இருக்குங்க, வாய் இருக்குங்க, இருதயம் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க, இந்த பக்கம் நுரையீரல் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்பயாவது லேசா வலிக்கும் போதுதான் அது இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுதுங்க. அது வரைக்கும் உள்ள இருக்கிறத பத்தி கவலையே படுறதில்லை. அப்ப இந்த உடம்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப வீட்டுல ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. வாங்கும்போது ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. ஒன்று மெயின்டெனன்ஸ் மேனுவல், இன்னொன்று ஆப்ரேட்டிங் மேனுவல். நீங்க எந்த மிஷின் வாங்கினாலும் சரி, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா, அது எப்படி ஆன் பண்ணணும், அது என்னென்ன பண்ணணும், ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்கும். சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி நீங்களே சால்வ் பண்ணிக்கிறது மெயின்டெனன்ஸ் மேனுவல் இருக்கும். இப்போ இந்த எந்திரத்துக்கு இருக்குதா மெயின்டெனன்ஸ் மேனுவல், ஆப்ரேட்டிங் மேனுவல்? இந்த இதுக்கு இருக்குதா? இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. யார் இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி சொல்லுங்க? எப்படி என்னையா இருக்கு? தியானம் பண்ணிட்டுதான். தியானம் பண்ணிட்டுதானா? மேனுவல் இருக்கான்னு கேட்கிறேன். மெயின்டெனன்ஸ் மேனுவல், ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல டாக்டர் இருக்கா? அது ரிப்பேரிங் மேனுவல். டாக்டர் போகும்போது ரிப்பேரிங் மேனுவல் ஆயிடுது. நான் சொல்ல மெயின்டெனன்ஸ் மேனுவல், ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்கான்னா இருக்கு. எப்படி இருக்குன்னா இன்பில்டா இருக்கு. நான் சொல்ற இன்பில்ட் மெமரின்ற பாருங்க, அதுதான் இன்பில்டா இருக்கு. எப்படி இருக்கு? சுகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் வலிக்குது, அப்பா நகர்ந்து உட்காருங்க. இல்ல நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி இப்பொழுது எனது கால் வலித்து கொண்டு இருக்கிறது, நான் இவ்வாறு நகர்ந்து உட்கார்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு திட்டமிட்டா நகர்ந்து உட்காருங்க. இல்ல அது தானா நகர்ந்து உட்காந்துக்கிறீங்க. இன்பில்ட் உள்ள இருக்கு. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் பாக்குறீங்க நேரம் ஆயிடுச்சுட்டே இருக்குது, இன்னும் எப்படா முடிப்பான் அப்படின்னு தோணுது. நான் விடுறதா இல்ல, பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன செய்றீங்க? கொஞ்ச நேரத்துல அப்படியே நைஸா ஒரு போனை எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டே போய் அப்படியே போயிருப்பீங்க. என்னது தாக்கு பிடிக்க முடியல, அதுக்குள்ள ஓடிடுறோம்ல. ஸோ ஒவ்வொன்றுக்கு இருக்கு, இன்பில்டா இருக்கு, நம்மளால இருக்கு. ஆனா என்ன செய்யறோம்னா கவனிக்காம விட்டுறோம். வேற ஒன்றும் இல்லை, இன்பில்டா இருக்கிறத கவனிக்காம விட்டுறோம். நமக்கு பசிச்சாதான் சாப்பிடணுங்கிறது இன்பில்டா இருக்கு. ஆனா ருசிக்காக சாப்பிட்டு பழகிறோம், பழக்கத்தால பழகிறோம், வேற பழகிறோம், அதனால கவனிக்கிறது இல்லை. கடைசியா என்ன ஆயிருது?
ஒரு நாள் வண்டி ஓட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பிரஸ் வேல போகும்போது பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ என்ன செய்யலாம், கால் பண்ணி பாப்பா வந்து வண்டி இழுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த வண்டி நின்ன உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் தூக்கி போயிட்டு அப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்து பார்ட்ஸ் ஏதாவது போயிருந்தா பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி, இல்லை பார்ட்ஸ் போகலன்னா ஃபியூல் டாப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இந்த வண்டியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் அனுப்பி விடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க வண்டியை, ரொம்ப ஹை ஸ்பீடில் போகாதீங்க, இதாகிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு வச்சுக்கோங்க. வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு ஒரு சில பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் விசுவலிங்க ஐயா பார்க்குறதுல நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். அவர் கரெக்டாக அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா மெயின்டெனன்ஸ் அந்த ஸ்கெட்யூல் வந்துன்னா வண்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவார். நிற்காது. நீங்கள் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாதியில் வண்டி நிற்காதுங்க. அதே மாதிரி இந்த வண்டியை நீங்கள் தினம் ஒரு உடற்பயிற்சி செஞ்சு ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். நீங்கள் வெளியில் இதுக்கெலாம் ரொம்ப நம்ம வந்து வெளியில் போய் இங்கே ஸ்போர்ட்ஸ் சென்டர் வச்சுருக்காங்களா, அங்கே காசு கட்டி மெம்பர் ஆகி அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸு, யாருக்கும் காசே கொடுக்க வேண்டியதில்லை. ஃப்ரீயாக நீங்கள் வீட்டில் கற்றுக்கிட்டீங்கன்னா வீட்டையே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆமாம், கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த வண்டியை சரியாக பார்த்தா இது மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக நமக்கு இந்த ஷோல்டர் இருக்குது. ஷோல்டரில் என்ன இருக்குங்க, பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்கிறோம். இருக்கு இல்லைங்களா, பந்து கிண்ண மூட்டு எப்படி இருக்குது, ஒரு ஜாயிண்ட், ஒரு கிண்ண மாதிரி இருக்குது, ஒரு பந்து மாதிரி இருக்குது, இப்படி உள்ள பெருசாக இருக்குது. இது எப்படி எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அதோட பர்பஸ் என்ன, எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணணுங்கிறதுக்கா அந்த கருவி அப்படி அமைச்சிருக்கு. ஆனால் இந்த கருவி நம்ம எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். அல்லது கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. யாராவது இப்படி தூக்குறோமா, எப்போ தூக்குறோம், பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகும்போது உட்காடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னாலும், சாயறதுக்கு கம்பி கிடைக்கலனாலும் அப்போ தான் பிடிக்கிறோம். முதல்ல நான் பாருங்கள், எம்ஆர்டியில் போகிறோம், முதல்ல உட்கார இடம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டி என்ன செய்வோம், அடுத்து சாயறதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம் இல்லையா, சாயறதுக்கு இடம் கிடைக்கல, உட்காரதுக்கு இடம் கிடைக்கலன்னா தான் போய் மேலே பிடிச்சிட்டு நிற்போம். அப்போ இந்த கையை மேலே தூக்குறதே இல்லை. அப்போ இந்த ஜாயிண்டோட பர்பஸ் என்ன ஆகலை, சால்வ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அங்கே ஜாம் ஆகிடும், அந்த லிக்விட் ஃப்ளூயிட்டு சரியாக போகாது, அப்போ அங்கே ஜாம் ஆகிடும். அப்போ ஒரு நாளைக்கு வீட்டு ஷிஃப்ட் பண்ணணும், ரெனோவேஷன் பண்ணணும், ஒரு பொருளை தூக்குன உடனே அப்படி பிடிச்சிப்போம். எனக்கு போனெல்லாம் எங்கள் வீட்டில் மூவ் பண்ணணும், தூக்குனேன், பிடிச்சிக்கிடுச்சு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த உடம்பை கொஞ்சம் ப்ராப்பராக டெய்லி பயிற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, பாரதியார் சொல்லும்படி மனம் எண்ணியபடி எல்லாம் செல்லும் உடல் கேட்டேன்னு, நான் செய்கிறத முடிக்கிறது இந்த உடம்பு நல்லா இருக்கணும், சும்மா நான் நினச்சது முடியாத மாதிரி இருக்கக்கூடாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 5 மணிக்கு அலாம் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் செல்ஃபோனில் தான் அலாம் வைக்கிறோம். அலாம் வைக்கிறோம்னா 5 மணிக்கு அது கரெக்டாக அடிக்கும். ஆனால் நம்ம உடம்பு எப்படி இருக்கணும், ஆக்சுவலாக 5 மணிக்கு அலாம் வச்சோம்னா 4:55 நான் முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த உடம்பு ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யணும், 5 மணிக்கு அடித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க, தூங்கிடும். திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு அதை மறுபடியும் கருத்தோம், இன்னும் கற்றுதுல. ஆனால் முன்னாடி கைபீஸ் இருக்கும்போது ஒரு ஆன் காமினா அதே ஆஃப் ஆகிடும். இதே ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணால் கூட என்ன செய்யும், திரும்ப கற்றுதில்ல, ஸ்னூசிங். அப்புறம் சில புத்திசாலித்தனமாக செய்வாங்க. என்னது, காலையில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறோம், இன்னும் காலையில் எந்திரிச்சிடணும் அப்படின்ட்டு அலாம் வச்சு தூரத்தில் கொண்டு போய் வச்சிடுறது. தூரத்தில் வச்சு என்ன செய்வோமா, அந்திரிச்சோடனே கை நீட்டி எடுக்க முடியாத அளவுக்கு எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ண போவோம், அப்புறம் எந்திரிச்சிடலாம் அப்படின்ட்டு வைப்போம். ஆனால் என்ன செய்யும், அந்த தூரத்தில் இருந்து அடிக்கும்போது சத்தம் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். சரி சரி அடிச்சுட்டு முடியட்டும் அப்படின்னு நம்ம அடிச்சுக்கிறோம். நடக்குதா இல்லையா. அப்போ நம்ம மனசை நினைக்கிறது உடம்பால செய்ய முடியல. இதுதான் வந்து ஒரு ஹார்மோனி இல்லைன்னு. அப்ப மனம் நினைப்பதை செய்யக்கூடிய உடல் நலம் இல்லாட்டினா, அந்த உடம்பு போயிடுச்சுன்னா யூஸே இல்லை. நம்ம சிங்கப்பூர்ல இன்றைக்கு இந்த அளவுக்கு சிங்கப்பூர் வளர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா யாரும் நம்ம சொல்லுவோம், சொல்றோம். அவர்கிட்ட ஒரு பேட்டி இருந்தாங்க, நீங்க இவ்வளோ வயசுல எப்படி இருக்கீங்க, நீ அவர் பார்க்குறோம், நம்ம அப்போ பார்க்குறோம். நேஷனல் டேல கூட நம்ம இப்போ இருக்கிற பிரதமர் கண்ணாடி போட்டுட்டு வர்றாரு, அவர் என்ன கண்ணாடி போடாமல் வர்றாரு. எப்போ கண்ணாடி போடுறாரு, படிக்கிறதுக்கு மட்டும்தான் கண்ணாடி போடுறாரு.
அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இப்படி முடிஞ்சது? அவர் சொன்னார், நான் ஏன் என்னுடைய உடம்பு இது நல்லா இருக்கு, சிந்தனையும் நல்லா இருக்கு. சிலர்லாம் வயசானவனையும் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை, அவர் சிந்தனை தெளிவாக இருக்கு. அவர்கிட்ட கேட்டவர் சொன்னார், நான் வந்து தினம் உடற்பயிற்சி செய்கிறேன், சைக்கிளிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் போகிறேன், தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன். லிவிங் உதாரணம் அவர் வந்து சிங்கப்பூர். அப்ப இந்த தியானத்துக்கு இந்த யோகாவுக்கு எவ்வளவு பலன் உண்டு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம உடம்பு நல்லா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப சிறிய சிம்பிளான எக்ஸசைஸ் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. நாளையில இருந்து ஆரம்பிக்குது. நான் இங்க வந்துட்டோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்தவங்க தான் பெரும்பாலும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் புதுசா வந்திருக்காங்க. ஸோ புதுசா வந்தவங்க எல்லா பேருமே நாளைக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு என்ன செய்ய தெரியுமா, நாளைக்கு வரும்போது மினிமம் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுதான் குறைஞ்சது பயிற்சி சேர்த்துடணும். ஏன்? இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்பதான் சொல்லுவேன், வாழ்தல். இப்ப நீங்க ஒருத்தர் சேர்த்து வர்றீங்க மண்டபத்துக்கு, அவர் இந்த பயிற்சியை செய்யறார், அவர் உடம்புல மாற்றம் வருது, மனசுல மாற்றம் வருது, குடும்பத்தை அமைதி வருது, வாழ்க்கையில வெற்றியா வாழ்றாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் எப்பயும் உங்களை பத்தி என்ன எப்ப நினைப்பாரு? வாழ்க்கை முழுக்க நான் இவரை என்னை சேர்த்து விட்டாரு, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வாழ்க்கை, அந்த புண்ணியம் யாருக்கு வரும்? நமக்கு மட்டும் இல்ல, 7 தலைமுறைக்கு வரும். இப்ப என்னைய இந்த மண்டபத்தில் நான் இப்ப இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன். நான் சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். மனவளக்கலைக்கு வராததுக்கு முன்னாடி பயங்கர கோபக்காரன். சென்னையில் நான் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்தேன். இங்க வர சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி 8 வருஷத்துல 12 கம்பெனி மாறினேன். 8 வருஷத்துல 12 கம்பெனி மாறினேன். ஏன் தெரியுமா? கோபம். எப்ப மனவளக்கலைக்கு வந்தனோ அப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எதிர இருக்கிறவங்களாம் மோசமானேன்னு தோணுச்சு, நான் தான் நல்லவேன்னு தோணுச்சு. மனவளக்கலைக்கு வந்த பிறகு உண்மையிலே எதிர இருக்கிறவங்க நல்லவங்க தான், நம்ம தான் சரியில்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்ப நான் என்னை மாற்றிக்கொண்ட பொழுது எனக்கு வாழ்க்கை வெற்றி வந்தது. மனவளக்கலைக்கு வந்த பிறகு வாழ்க்கையில வெற்றி. இன்னைக்கு வந்து இங்க வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு மனவளக்கலை தான் காரணம். அப்ப இந்த மனவளக்கலையை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு? பன்னீர்செல்வம் ஒரு அன்பர். அவர் என்னை போய் மண்டபத்தெல்லாம் சேர்த்து விடல, ஒரு வார்த்தை சொன்னார். திருவான்மியூர்ல உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு மன்றம் இருக்கு, அங்க போய் சேருமா, அங்க தியானம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் அவர் எனக்கு காட்டிய வழி. அந்த அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் நான் இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்கிறது காரணம். ஸோ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய பேர் எனக்கு மறக்காது. அந்த பன்னீர்செல்வங்கிற பேர் எனக்கு மறக்காது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அப்ப இந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு புண்ணியம் கொடுக்கும். அதே போல நீங்கள் சேர்த்து விடுகிற ஒவ்வொரு அன்பருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றம் உங்களுக்கு புண்ணியமாக வரும். சோ நம்முடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த புண்ணியமும் தேவை. சில நேரம் நம்ம வந்து சம்பந்தமாக நமக்கு நோய் வருது. காரணம் என்ன? நம்ம கரெக்டா எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனாலும் எனக்கு சில சேரம் வருது. காரணம் என்னன்னா, எப்பயோ முன்னாடி இருக்கு யாருக்கும் துன்பப்படுத்திருப்போம், அது பாவம் நமக்கு வேலையா வரும். அப்ப அந்த பாவத்தை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி நல்லது செய்து புண்ணியத்தையும் தேட வேண்டும். சோ உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி, சிம்பிள் எக்ஸசைஸ், ஒரு 9 வகையான உடற்பயிற்சி: கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, புற்றபல்சாலஜி, மசாஜ், ரிலாக்ஸேஷன், அக்குப்ரெஷர், இப்படி ஒரு 9 மகராசனம், இப்படி ஒரு 9 வகையான உடற்பயிற்சி. ரொம்ப சிம்பிளா 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் யாருனாலும் செய்யலாம், கஷ்டமே கிடையாது. ஆனா நல்ல ஃபுட், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். நீங்க ஒரு வெயிட் லிஃப்டரெல்லாம் ஆக முடியாது. இந்த மாதிரி செஞ்சு நான் ஒரு வெயிட் லிஃப்டர் ஆகணும்னா அதெல்லாம் ஆக முடியாது. ஹெல்த்தியா இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம். எத்தனை நோய் இருந்தால் கூட சரியாகும். அப்ப அந்த பயிற்சி. அடுத்தது உயிருக்கான பயிற்சி. உடம்புல என்ன இருக்குன்னா ஆன்மா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஆன்மாவுக்கு மூலம் உயிர். இப்போ உயிர் சக்தி நல்லா இருந்தாதான் இந்த உடம்பு அதை தாங்கிக்கிட்டு இருக்கும். உயிர் சக்தி நல்லா இல்லாட்டினா ஏன்னா இந்த உடம்பை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறது எது? இந்த உயிர் சக்தி தான். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? உடம்பு கம்முன்னு இருக்கு. உயிர் போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் இந்த உடம்பு என்ன ஆயிடுது? டீகம்போஸ் ஆகுது.
ஸோ இறைவன் நம்ம இந்த உடம்பை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறார், சேர்த்து வச்சிருக்கிறார். இது மூலமா உயிர் மூலமாக. அப்ப அந்த உயிர் நிறைய நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்ன இருக்கும், இந்த உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப உயிரை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன, உயிர் மூலமான புத்தி சக்தி. அப்ப அதான் நல்லா வச்சுக்கணும். அதை குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வச்சுக்கணும், அளவும் தரவும் நல்லா வச்சுக்கணும். அப்ப இந்த உயிர் சக்தியை அளவும் தரவும் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பயிற்சி, காய கல்ப பயிற்சி. அது வந்து சித்தர்கள் கலை. அந்த காலத்துல நம்ம சித்தர்களை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய வருஷம் வாழ்ந்தாங்கன்னு. அந்த மாதிரி நீண்ட காலம் வாழ்வதற்குரிய ஒரு பயிற்சி, நோய் இல்லாமல் வாழ்வதற்கு, முதுமையை தள்ளி போடுவதற்கு, இளமையோடு இருப்பதற்கு. இப்போ நம்மளாம் இளமையா தேர்தலுக்காக என்ன பண்றோம், இன்னைக்கு வரும்போது ஆண்கள்னாலும் பரவாயில்லை, நம்ம இப்படி வந்துருவோங்க. நம்ம பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆண்கள் தான் கேட்கணும். எவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க சாதாரண பெண்கள், குறைந்தபட்சம் மினிமம் அரை மணி நேரம். யார் அரை மணி நேரம்? நம்ம தான் சொல்லணும், நான் தானே சொல்லணும், என் ஒய்ஃபு கிளம்புறது, அதனால தான் அரை மணி நேரம் சொன்னேன். சரி, அவர் ஒய்ஃபு சொல்கிறார். ஜென்ரலா எப்படி அவர் சொன்னது மினிமம் ஒரு மணி நேரம் தான் எடுத்துப்பாங்க கிளம்புறது. கண்ணாடி முன்னாடி பார்த்து அப்படியே வாரி, இது மேட்சிங் நல்லா இருக்கா, நீல தொங்க விடுவோமா, வேற மாதிரி விடலாமா, கொண்டை போடலாமா வேண்டாமா, சிவப்பு கலர் போட்டு வைக்கலாமா, வேற ஏதாவது வைக்கலாமா, இப்படிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு சிலர் சீக்கிரம் கிளம்பிடுவீங்க, அது வேறங்க. ஆனால் பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க. காரணம் என்ன, கொஞ்சம் நம்ம வந்து இளமையாக தோன்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த காயக்கல்பம் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. காயக்கல்பம் செஞ்சாலே இளமையாக தான் தோன்றுவோம். இந்த பேரன் கேன்சர்லாம் வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த இயற்கை அழகு காணாம வந்துடும். அழகுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க, காந்தம். அதான் அழகுக்கு காரணம். முருகனுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க. கடவுள் முருகனுக்கு என்ன பேரு, அழகன் முருகனிடம் ஆணையிட்டேன். அழகன்னு பேரு முருகனுக்கு. எல்லா கடவுளும் அழகா தானே இருக்காங்க, ஏன் முருகனுக்கு மட்டும் அழகன்னு சொல்றாங்க? ஏன்னா முருகனுக்கு பேர் என்ன கடவுள் வரு, காந்த கடவுள். கந்த கடவுள் காந்தம். காந்தம்னாலே என்னதுங்க, அழகு. காந்தம் யாருக்கு நிறைய இருக்கும், அவங்க அழகா இருப்பாங்க. அவங்க கருப்பு சாப்பை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, காந்தம் நிறையா இருந்தால் அழகா இருப்பாங்க. ஒரு குழந்தை இருக்குதுங்க, அது கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, அழகா இருக்கா இல்லையா? அப்ப அந்த குழந்தை ஏன் அழகா இருக்குன்னா அது ஃபுல்லி சார்ஜ் காந்தம், நிறைய காந்தம் இருக்கு. அப்ப காந்தம் என்பது ஈர்க்கும். அப்ப குழந்தைய பார்த்தோன்னே நம்ம தூக்கி பஞ்சணும்னு தோணுது, நமக்கு தோணுதா இல்லையா? ஏன் அது காந்தம் நிறைய இருக்கு. வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, அவரை போய் அம்மா சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு யாராவது கொஞ்சினாங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட மாட்டுறாங்க, அப்புறம் கொஞ்சிறது. ஆனால் சின்ன குழந்தைய பார்த்தா தூக்கி வச்சுக்கிறாங்க, கொஞ்சிறாங்க, என்னென்ன பண்றாங்க. ஆனா இல்லையா, காரணம் அந்த காந்தம் நிறையா. ஸோ காந்தம் நிறையா தான் இருக்கும். ரஜினிகாந்த் நிறைய காந்தம் இருக்கு போல, தான் அவர் இருக்கிறார். பேர்ல இருக்குல்ல, பேர்ல இருக்குல்ல, பேர்ல இருக்கா, பேர்ல இருக்கு காந்தம். ரஜினிகாந்த் 63 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அவர் ஹீரோ. அவருக்கு ஜோடியா நடிச்சவங்க பாட்டியா நடிச்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவருக்கு பேத்தியா நடிச்சவங்க இவருக்கு ஜோடியா நடிச்சு அவங்களும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் இன்னும் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் இன்னமும். காரணம் என்ன, அவர் வந்துங்க முதல்ல இந்த மாதிரி தலை வாரி இருந்தார். அது ஸ்டைலா இப்படி பாரு, முடிய போரி விடுவார், ஸ்டைலு. ஆனால் அவர் ரசிகர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவன் தலைவா சூப்பர்ப்பா போதி விடுவாங்க. கொஞ்சம் நாளாச்சு, முடி கொட்டி போச்சு அவருக்கு. அப்ப என்ன செஞ்சு, இந்த மாதிரி தலைவாரினா அசிங்கமா இருக்கும். உடனே என்ன பண்ணாரு, நடுவாக எடுத்து இப்படி மேல நோக்கி வாரிட்டார். அவருக்கு முடி கொட்டி போச்சு, அவர் மேல நோக்கி மாறினா சரி. ஆனா இந்த ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, உடனே இவனுக்கு முடி நிறைய இருக்கு, மூலம் தான் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணி விட்டுட்டான், இந்த பக்கம் கொஞ்சம் சேவ் பண்ணி விட்டுட்டான், இந்த அளவுல அப்படி வாரிட்டான். இன்னும் தலைவர் பண்ணிட்டாங்க நம்ம. அடுத்து அவரு மஞ்சள் கலர்ல பேண்ட் போட்டாரு, இவனு மஞ்சள் கலர்ல போட்டான். அவர் இந்த பக்கம் ஒரு கலர், இந்த பக்கம் ஒரு கலர்ல பேண்ட் போட்டாரு, இவனு அதே மாதிரி போட்டான். அவர் அரை டவுசர் போட்டுட்டு ஒரு கோமாளி மாதிரி ஒரு படத்துல வந்தாங்க, அவனும் போட்டான். அவர் சொன்னாரு, என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் நான் தவம் செய்கிறேன் அப்படின்னா, நான் தியானம் பண்றேன், அதனாலதான் இந்த வெற்றி அப்படின்னா.
அப்ப ரசிகர்கள் என்ன செஞ்சிருக்கணுங்க? எல்லாரும் தியானம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் தியானம் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் தியானத்துல பெரிய ஞானிகளாக இருப்பாங்க. காந்த சக்தி விழுந்து இருக்கும். அப்ப காந்தம் என்பது ஈர்க்கக்கூடியது. இந்த காந்தத்துக்கு மூலம் உயிர் சக்தி. அப்ப அதை நல்லா வச்சுக்கிறது காயகல்பம். நாளைக்கு நடக்குது சாயங்காலம் 2ல இருந்து 5 மணி வரைக்கும். இதுல யாரு கலந்து கொள்ளலாம்? 14 வயது நிரம்பிய அனைவரும் கலந்து கொள்ளலாம். வேற ஏதாவது தகுதி இல்லை. 14 வயசு ஆயிடுச்சா வந்து கலந்துக்கலாம். பெண்களாக இருந்தா பருவமடைந்து ஒரு 6 மாதம் ஆயிருந்தாலே வந்து கலந்துக்கலாம். அப்ப இந்த காயகல்பம் செய்து உயிர் சக்தியை நல்லா வச்சுக்கணும். அடுத்து 3வது, உடம்புக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு, மனம். மனசு மனசு மட்டும் தளர்ந்துருச்சுன்னா, மனசுல கவலை வந்துருச்சுன்னா, மன உளைச்சல் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது செய்ய முடியும். நம்ம மனசுல ஒரு சோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? சாப்பிட கூட பிடிக்காது. அப்ப இந்த மனமானது அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, மன சந்தோஷமா இருக்கு என்ன வழி? கொஞ்ச நேரம் அமைதியா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும். அப்ப தியானம் பண்ணீங்கன்னா இந்த மனம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்த மனம் அமைதியாகி அமைதியாகி தனக்குள்ளார போய் நம்மகிட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். சொல்லுவாங்க, கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கோபப்படும் போது, கவலைப்படும் போது எந்த முடியுமா எடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்ப எடுக்கிற முடிவு தப்பா தான் போகும். நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா மனசு அமைதிக்கு கொண்டு வந்து ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். அப்ப இந்த மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வரது ஒரு பழக்கப்படுத்தணும். அதுக்கு ஒரு பயிற்சி தேவை, தியானம், தவம். அப்ப தவம் செஞ்சோம்னா மன அலைச்சல் அப்படியே குறைஞ்சி அமைதியான மனசு. எங்கு அமைதி வருகிறதோ அங்கே ஆற்றல் வரும். எங்கே அமைதி வருகிறதோ அங்க ஆற்றல், மனதுக்கு ஆற்றல் வரும். எண்ணியாக எய்தவர் எண்ணிய திண்ணியராக அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். நீங்க நினைக்கிறபடியே நடக்கணும்னா மனதுக்கு ஆற்றல் வேணும். அப்ப மனதுக்கு ஆற்றலை கொடுப்பது தியானம், தவம். அப்ப தவம் செய்யறது ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காலத்துல மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. கண்டிஷன்ஸ் எல்லாம் பெரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல தியானம் கத்துக்கணும்னா காட்டுக்கு தான் போகணும், முதல்ல ஃபேமிலி லைஃப் விட்டுட்டு தான் போகணும். இப்ப அந்த கண்டிஷன் எல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக எந்த பிரச்சனை இல்லாத உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறாங்க. தியானம் நாளைக்கே உங்க அதுவும் தியானம் நாளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உடற்பயிற்சி நாளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்ப தவம், அந்த காயகல்பம், உடற்பயிற்சி, இந்த 3 செய்யும் போது மனதுக்கு ஆற்றல் வரும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னேன், அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். நல்லா டிஸ்கஸ்லாம் பண்ணுவார். அந்த சாமியார் இந்த சாமியார் அப்படி எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். நான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, மண்டலத்துக்கு வந்து கொஞ்சம் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, தியானம் கற்றுக்கிட்டீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அவர் சொன்னார், எல்லாம் சரிதாங்க சேர்மா, ஆனால் தியானம் நமக்கு வந்து செட் ஆகலாங்க அப்படின்னா. அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க நம்ம சொல்லி கொடுத்துருவோம், நீங்கள் தியானம் கற்றுக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் ஏற்கனவே துரியம் வரைக்கும் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. சரி அப்புறம் என்ன செய்ய வேண்டியதானாங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு. இல்லை நான் தவத்துக்குன்னு உட்காந்தான், கண்ணு மூடி தவத்திய உட்காந்தான், சிம்ரன் வந்து ஆடுறான். அதனால நான் கண்ண மூடி தாமே பண்றது இல்லை. என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு அப்படித்தான். அவருக்கு சிம்ரன் ஆடுறாங்க, என் மியூசியம் ரைடர்ஸுக்கு அன்ஷிகா ஆடுவாங்க இல்லையா? இல்லாட்டா நம்ம மனசு தொந்தரவு விட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வரோம், கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரோம், ஓடிக்கிட்டே இருக்கோங்க, மனசு சும்மாவே இருக்காது. அப்ப இந்த மனசை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அழகி வாங்கிட்டு இருக்க மனசை கொஞ்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் இதெல்லாம் நினைக்கிறேன், இப்ப நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய், நீ எதையாவது செஞ்சுட்டு இருக்காத அப்படின்னு கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். ஒரு ஜென் குரு இருந்தாரு, அவருக்கு ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் காணிக்கிறீங்களா? அப்பப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு உங்க செஞ்சாது போயிடும். ஜென் குரு இருந்தாரு, அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஐயா உங்களை பெரிய மகான்னு சொல்றாங்க, அப்படி நீங்க என்னங்கய்யா செய்யறீங்க, உங்களை பார்த்தா ஒன்றும் செய்யறது மாதிரி தெரியலையே அப்படின்னா. நான் மகான் நீ யார் சொன்னதுன்னு, இல்லை ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்படியா, சரி சரி நீங்க என்ன செய்றீங்க? நான் ஒன்றும் செய்யல. என்ன செய்றீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் அவ்வளவுதான் அப்படின்னாரு. நான் கூட தான் சாப்பிட்றேன் தூங்குறேன், ஆனால் உங்களை மட்டும் மகான் ஏன் சொல்றாங்க? ஒழுங்கா சொல்லியா, நான் கேட்க வந்ததுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன், இல்லப்பா நான் சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் செய்வேன், தூங்கும்போது தூங்க மட்டும் செய்வேன், எழுதும்போது எழுத மட்டும் செய்வேன், என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை மட்டும் செய்வேன். அப்பதான் யோசனை வந்துச்சு, நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடும்போது சாப்பிட மட்டுமா செய்யறோம்? என்ன செய்யறோம்? ஒன்று டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோம், யாருக்கையாவது பேசிக்கிட்டு சாப்பிடுவோம், யாருமே இல்லை டிவியும் இல்லைன்னா கூட சாப்பிட்டுட்டு மனசால எங்கேயாவது பேசிக்கிட்டு இருப்போம். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இது என்ன உள்ள போகுதுன்னே தெரியாது. சரி தூங்குறையாவது ஒழுங்கா தூங்குறோமா? தூக்கத்தில் 1008 கனவு, படுத்தா உடனே தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்பு ஃபிட்டுன்னு அது. சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும், இன்னைக்கு சாப்பிட்டா காலையில் மோசம் போகணும். நிறைய பேருக்கு 2 நாளைக்கு ஒரு காலம் மோசமே போகுது. அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 2 வேளை மோசம் போகணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு 2 நாளைக்கு ஒரு காலம் மோசம் போகுது. அப்போ உடம்பு எப்படி இருக்கு? மோசமா இருக்குன்னு அர்த்தம். மோசம் போகலைன்னா உடம்பு மோசமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப சாப்பிட்ட ஜீரணம் ஆகணும், படுத்தா தூக்கம் வரணும். அது இல்லாட்டினா என்னங்க வாழ்க்கை? அப்போ ஒரு ஞானி என்ற நிலை என்பது ஏதோ காட்டில் போய் இருந்தாதான் ஞானி இல்லை, இல்லறத்திலே ஞானியாக வாழ முடியும். எப்படி? அளவு முறையோடு இருந்தால். நான் மாதிரி சொல்லுவாங்க, உறவுக்கும் துறவுக்கும் என்ன வித்தியாசம்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெரியவே துறவு. அளவு முறை தெரிஞ்சுன்னா அதுதான். வயிறு பசிக்குது, எத்தனை இட்லி சாப்பிட்டா போதும்? 2 இட்லி சாப்பிட்டா போதும், 3 இட்லி சாப்பிட்டா போதும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட நிறுத்திடணும். அந்த தக்காளி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், குருமை எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 2 இட்லி போட்டோம்னா அதுதான் என்னது? உறவு. 3ஓட நிறுத்திக்கிட்டோம்னா துறவு. அவ்வளோதான் வித்தியாசம். ஞானி ஆகுறதுக்கு காட்டி போக வேண்டிய அவசியமே இல்லை. கனக மகாராஜா ராமாயணத்தில் கேட்டிருப்பீங்க, அவர் இல்லற ஞானி. இல்லற ஞானி அவரை பார்த்து வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் சொல்றாரு, அவர் பிரம்ம ஞானி பண்றாங்க. அப்போ கொஞ்சம் துறவிகளுக்கு ரொம்ப பொறாமை. நான்லாம் காட்டில் போய் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னையெல்லாம் ஞானின்னு சொல்ல மாட்டேங்க. இந்த ராஜபோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனை போய் நீங்கள் வந்து ஞானின்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்படியாப்பா அப்படின்னு கேட்டாலும் அவர் ஜனா மகாராஜன் சொன்னார், எங்கள் காட்டில் இருந்து நிறையா துறவிகள் உங்கள் நாட்டுக்கு வர்றாங்க, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுனாங்க. உடனே அவர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். தலைப்புல விருந்து ஏற்பாடு பண்ணோம். எல்லாம் விருந்து போட்டாச்சு, தலை இடம் போட்டு எல்லாம் சாப்பாடு எல்லாம் வரிசை வச்சாச்சு. எல்லா சாமியாரும் வந்து உட்காடுறாங்க. உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. கரெக்டாக ஒரு முடியை அந்த சாப்பாட்டுக்கு நேரம் கட்டி தொங்க விட்டாங்க. ஒரு முடி, அது எனி டைம் விழலாம். சாமியார் உட்காந்துட்டு நல்ல சாப்பாடாக இருக்கு, ஆனால் முடியை தொங்க விட்டாங்க. இது எப்போ விழுந்துமோன்னு பயந்து போய் அங்கே பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. சாப்பிட எப்படி இருந்துச்சு சாப்பாடுன்னாங்க. யாருக்கு தெரியும்? முடியை கட்டி தொங்க விட்டா மனசெல்லாம் அங்கே போயிடுச்சியா அப்படின்னா. ஒரு முடி இருக்கும் பொழுதே உன்னால இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையே, அவன் இந்த நாடு முழுவதையும் ஆண்டு கொண்டு அவன் மனதை அமைதியாக வைத்திருக்கிறான், அவன் தான் ஞானி அப்படின்னா. அதே தான் மகிழ்ச்சி நம்ம கொடுக்குறாங்க. நீங்க காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே இருங்க, நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க. அதுல அளவு முறையை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். அந்த மாதிரி மற்றவங்களாம் வந்து டான்ஸ் ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அகத்தாய்வு பண்ணணும். மனதை நமக்கு நாமளே ஆராய்ச்சி பண்ணி சரி செய்யணும். நமக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், சிலர் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும், அதை விடணும்னு நினைப்பாரு, விட முடியாது. ஏன்? மனதுக்கு வில் பவர் இல்லை. அப்ப தியானமும் தற்சோதனையும் பண்ணும்போது இந்த மனதுக்கு ஆற்றல் வரும். என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட போய் சொன்னேன், ஜி வந்து தியானம்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, அது கொஞ்சம் வயசாகட்டும் ஜி, ஒரு 50 வயசு ஆகட்டும், நான் வரேன் அப்படின்னா. 50 வயசுக்குள்ள உடம்புலாம் திறந்து போகுங்க, அப்புறம் போய் டியூனப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இப்பயே டியூனப் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை இல்லை, உங்கள் மண்டபத்துக்குலாம் வந்தால் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் வந்து முடியாதுங்க, அதெல்லாம் நான் வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் தண்ணி அடிச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ணிக்கோங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க, வாங்க வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு. பரவாயில்ல, நீ என்ன தியானம் பண்ணிக்கலாம், வந்து தவம் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு. அடுத்து அவர் சொன்னார், அதெல்லாம் சரிதான், ஆனால் நான் எதுக்கு வரலன்னா, நாங்கள் வந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க,
எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப விட எனக்கு மனசு இல்லை, அதனால நான் வரலைங்க. இது இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் தான் உண்மையை சொல்றேன், கற்பனையா சொல்றேன், உண்மை நான் தான் உண்மையை சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு கெட்டதுன்னு தெரியுது, ஆனா அந்த புலன்களுக்கு அடிமைப்பட்டு அதுல வெளியில வர்றதுக்கு கூட மனசு தயாராகும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய இருந்தா எப்படி சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கும்? மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளியோ, மக்கள் அவ்வளிங்கிறது மன்னராட்சி. இப்ப உலகம் முழுக்க மக்களாட்சி தான். அப்ப மக்கள் எவ்வளியோ மன்னன் அவ்வளி அப்படிங்கிறதா மக்களாட்சி. அப்ப நாம ஒவ்வொரு மனிதனும் நல்ல ஆரோக்கியமாக மன வளத்தோடு நம்ம நாட்டை பற்றி, நம்ம சமுதாயத்தை பற்றி, உலகத்தை பற்றி உயர்ந்த சிந்தனைகளோடு இருந்தால் அப்பதான் அந்த ஆளுறவங்களும் நல்ல சிந்தனைகளோடு இருப்பாங்க. இப்ப இங்க சிங்கப்பூர்ல பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, பெரும்பாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. பக்கத்துல மலேசியால இப்ப 5ஆம் தேதி தேர்தல் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கூட ரிட்டர்ன் போகும்போது சொன்னாங்க, ஐயா நீங்க எத்தனை இன்னைக்கு ரிட்டர்ன் போறீங்க? 6ஆம் தேதி காலையில மலேசியாவுக்கு திரும்ப வரீங்க, 5ஆம் தேதி வரேன். நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நம்மளோட எதிர்கட்சி கொஞ்சம் டஃப்பா இருக்கு, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்தாலும் கொஞ்சம் எத்தனை மணிக்கு முதல்ல சிங்கப்பூர்ல கேட்டுட்டு சொல்லிருங்க, கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. ஏன்? மக்களுடைய மனம், மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு ஆட்சியாளர்கள் இருக்கும். அப்ப நாம நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், முதல்ல நாம நல்லா இருக்கணும். தனி மரம், ஒவ்வொரு தனி மரமா சேர்ந்ததுதான் என்னதுங்க? தோப்பு. தோப்புங்கிறது மொத்தமா வரல, நிறைய தனி மரங்கள் சேர்ந்ததுதான் என்னது? தோப்பு. ஒரு உதாரணம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி செஷன் வந்தோம். நம்முடைய மனவளக்கலையினுடைய நோக்கம் உலக அமைதி. நம்முடைய மகரிஷி அவர்கள் 1958ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சங்கத்துக்கு பேரு உலக சமுதாய சேவா சங்கம், தி வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலக அமைதி, உலக சமாதானம். என்னுடைய நண்பர்கிட்ட போய் சொன்னேன், உங்க சங்கத்தோட நோக்கம் என்ன? உலக சமாதானம் அப்படின்னு. உலக அமைதி தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு என்ன செய்யறீங்க உலக அமைதிக்குன்னா? நான் சொன்னேன், உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கிறோம், காயக்கல்பம் கற்றுக் கொடுக்கிறோம், தியானம் கற்றுக் கொடுக்கிறோம், அகத்தாய்வு கற்றுக் கொடுக்கிறோம். சரிங்க, உலக அமைதிக்கு நீங்க என்ன செய்ய, உங்க சங்கம் என்ன செய்ய கொடுக்குறாங்க? அவன் தான் சொன்னேன், உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம், காயக்கல்பம் கற்றுக் கொடுக்குறோம், தியானம் கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா உடற்பயிற்சி காயக்கல்பம் தியானம் கற்றுக் கொடுத்தா உலக சமாதானம் எப்படிங்க வரும்? உலக சமாதானம் வரணும்னா நீங்க நாட்டு தலைவர்கள்லாம் போய் பேசி சட்டம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஏதாவது பண்ணி தியானம் கற்றுக் கொடுக்குறேன், உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா உதாரணம் சொன்னோம். என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடம் நம்ம ஸ்கூல்ல படிச்ச போது மாரல் பீரியட் ஒரு பீரியட் இருக்கும் இல்லைங்களா? அந்த பீரியட் பேர் நம்ம என்ன பேர் வச்சிருப்போம்? என்ன பீரியட் அதுக்கு? கதை பீரியடு. மாரல் பீரியட் சொல்ல மாட்டேன், கதை பீரியட். என்ன செய்வார்? ஒரு ஆசிரியர் வருவாரு, ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாரு, கதை முடியும்னா கதையினுடைய நீதி இது அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ மற்ற கிளாஸை விட அந்த கிளாஸை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு கிளாஸ். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சம்டைம் வேற வாத்தியார் கடை வாங்கிக்குவாங்க. இங்கிலீஷ் வாத்தியார், கணக்கு வாத்தியார் அவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு கம்மியாக தெரியலா, சரி சரி எனக்கு கடை கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க பாடம் முடிக்கணும். அப்படி ஒரு நாள் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க ஆர்வத்தோட, நீ கதை வாத்தியார் வர்றாருன்ட்டு. ஆனா அன்னைக்கு கதை வாத்தியார் பதிலா ஹிஸ்டரி ஜாகிரபி வாத்தியார் வர்றாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்செட் ஆயிடுச்சு. இந்த வாரத்தில் ஒரு நாள் கதை சொல்றாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இந்த ஆள் வந்துட்டானே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆறுதல் அடிக்கிட்டாங்க, நல்ல வேலை வரலாறு புயல் வாத்தியார் வந்தாரு, கணக்கு வாத்தியார் வராங்க அப்படின்னு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதல் வந்துச்சு. ஆனா இந்த வாத்தியார் வந்தது என்ன பண்ணாரு, கிளாஸ் லீடரை கொடுத்தாரு, ஒரு மேப்பை கொடுத்தாரு, நிறைய மேப், வேர்ல்டு மேப் எல்லாருக்கும் கையில் கொடுனார். இன்னும் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏதோ வரலாறுனா கூட அசோகர் வந்தார், மரத்தை நட்டார்னு ஏதாவது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மேப்பை கொடுத்து குறுக்கி சொல்ல போறாரு, லண்டன் எங்க இருக்கு, இந்தியாவில் டெல்லி எங்க இருக்கு, குறுக்கி சொல்ல போறாங்க. ஒரே அப்செட் பசங்களுக்கு. எல்லாருக்கும் கையில் வந்துருச்சு, மேப் வந்துருச்சு, எல்லாருக்கும் மேப் வந்துருச்சா? வந்துருச்சு சார். இப்போ என்ன செய்யணும் அதுக்கு? வந்துருச்சா? அந்த மேப்பை உங்களுக்கு எப்படி கிழிக்கணுமோ அப்படி கிழிச்சிடு அப்படின்ட்டு.
எப்படிலாம் கிழிக்கணும்னு தோணுது அப்படிலாம் கிழிச்சிருந்தாங்க. உடனே சந்தோஷம். படிக்கிறதா கஷ்டம், கிழிக்கிறதா கஷ்டம். எல்லாம் 6 மாதம் கிழிச்சிட்டேன், எல்லாம் கிழிச்சிட்டான், எல்லாம் கிழிச்சாச்சு. சரி, இப்போ அது கிழிச்சது எல்லாம் சேர்த்து ஒட்டுங்கண்ணா. ஒன்று சரி அப்படி யோசிச்சு பார்த்தா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன், நான் 2ஆ கிழிச்சிருக்கேன். இது தெரியாம போச்சு, நான் சும்மா கிழிச்சிட்டேன் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் கொஞ்ச நேரத்தில் சேர்த்துட்டான். உடனே சார் எப்படி சார் நான் சேர்த்துட்டேன், எப்படி சேர்த்தேங்க? ஒன்றும் இல்லை, அம்மா கிழிச்சுன்னா ஒரு தடவை அந்த கிழிக்கும் போது ஒரு டப்பை கீழே விழுந்துருச்சு. அந்த விழும்போது பின்னாடி ஒரு மனுஷ தலை தெரிஞ்சிச்சு. அப்போ பின்னாடி மனித உருவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சேர்க்கணும்னு மேப்பை சேர்க்கறது கஷ்டம், உலக மேப்பை சேர்க்கறது கஷ்டம், மனித உருவத்தை சேர்க்கறது ஈஸிட்டு நான் பின்னாடி வெளியே வச்சு சேர்த்தேன், மேப்பை சேர்த்துட்டேன். இதோட கருத்து என்ன அப்படின்னா, மாரல் பிரியில் அந்த வாக்கியம் சொன்ன அதே கருத்து. உலகத்தை மொத்தமா மாற்றணும், திருத்த முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் திருத்தி விட்டால் உலகம் தானாக திருத்தி விடும். ஏன்னா உலகம் என்பது மனிதர்களின் கூட்டு. அப்ப உலக சமுதாய சேவா சங்கம் உலக அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னா ஒவ்வொரு மனிதனின் அமைதி குறைவுக்கு காரணம் என்ன? உடல்ல பிரச்சனை அமைதி இருக்காது, மனசுல பிரச்சனை அமைதி இருக்காது, குடும்பத்துல சிக்கல் இருந்தா அமைதி இருக்காது, சமுதாயத்துல சிக்கல் இருந்தா அமைதி இருக்காது. அப்ப இந்த அமைதி வேணும் அப்படின்னா முதல் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் உடல் நலத்தை பாதுகாக்கணும், மன நலத்தை பாதுகாக்கணும், தன் குடும்ப உறவை பாதுகாக்கணும், குடும்ப நலத்தை பாதுகாக்கணும், சமுதாய நலத்தை பாதுகாக்கணும். இப்படி தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் அப்படி வரும் பொழுதுதான் உலக அமைதி, உலக சமாதானம் வரும். அதைத்தான் உலக சமுதாய சேவா சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பகுதியாக இருந்து சிங்கப்பூர்ல நம்முடைய VMSky அதே போல மற்ற அறக்கட்டளைகளும் இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம என்ன செய்யணும்? இதுல முதல்ல நாம சேர்ந்து பயிற்சி எடுத்து நம்மளை சமாதானமானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் மனிதனாக வந்த நோக்கத்தை உணர்ந்து அபியாசனோடு அரிது மனிதனாய் பிறந்தல் அரிது, அரிய பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த மனித பிறவி நோக்கத்தை அறிந்து உடல் நலத்துடன் உடற்பயிற்சி செய்து உடல் நலத்துடன், காயக்கல்பம் செய்து உயிர் வளத்துடன், அகத்தாய்வு அகத்தவம் செய்து மன வளத்துடன், குடும்பத்தை பற்றி சமுதாயத்தை பற்றி குடும்ப உறவுகளை மேம்படுத்திக் கொண்டு நமக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்து நல்ல மனிதர்களாக, மா மனிதர்களாக, மகான்களாக, பெருமாளாக, சூப்பர்மேனாக வாழ்வோம். அதற்கு எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.